திருப்பூர், கோவை மாவட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கோவை வந்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் குருசாமி. அவரிடம் பேசலாம். குருசாமி, தற்போது கோவை வந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கான வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் என்ன, விவரங்கள் என்ன? காயத்ரி, கோவை மாவட்டம், பொள்ளாச்சி மற்றும் திருப்பூர் மாவட்டம் உடுமலை ஆகிய 2 இடங்களில் நடைபெறக்கூடிய அரசு விழாக்களில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சற்று முன் விமானம் மூலம் கோவை வந்தடைந்தார். கோவை விமான நிலையத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு நின்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு வரவேற்பு அளித்து வருகிறார்கள். முதல்வர் ஸ்டாலின் விமான நிலையம் வந்த நிலையில் விமான நிலையத்திற்கு வந்த அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, சாமிநாதன், முத்துசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தார்கள். அவருடன் கோவை கோவை மாவட்டத்துடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் இந்த நிகழ்ச்சியில் அவருடன் இருந்தார். இதனைத் தொடர்ந்து உற்சாக வரவேற்பானது தற்பொழுது அளிக்கப்பட்டு வருகிறது. சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று இரவு உடுமலைப்பேட்டை செல்லக்கூடிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அங்கு இரவு தங்குகிறார். இதனைத் தொடர்ந்து நாளை காலை அங்கு உடுமலைப்பேட்டையில் நேதாஜி திடலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அங்கு நடக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழாவில் பங்கேற்கக்கூடிய முதல்வர் அங்கு சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பு அளவிலான பல்வேறு நலத்திட்டங்களை அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து பொள்ளாச்சி வரக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் பொள்ளாச்சியில் PAP திட்டம் கொண்டு வர காரணமாக இருந்த தலைவர்களுக்கு சிலை அமைக்கக்கூடிய பணிகளும் நடைபெற்று நிறைவேற்றிருக்கிறது. அந்த சிலைகளை திறந்து வைக்கக்கூடிய பணியிலும் நாளைய தினம் முதல்வர் ஈடுபட இருக்கிறார். குறிப்பாக அங்கு PAP அலுவலக வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்பிரமணியம், பொள்ளாச்சி மகாலிங்கம், காமராஜர் மற்றும் பழனிசாமி ஆகிய 4 பேரது சிலைகள் நாளை திறந்து வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்விலும் முதல்வர் பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளை பிற்பகல் கோவை விமான நிலையம் வந்தடையக்கூடிய முதல்வர் சென்னை திரும்புகிறார். இந்த 2 நாட்கள், இன்றும் நாளையும் ஆகிய 2 தினங்கள் முதல்வர் இருந்து பல்வேறு பணிகளை மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் போலீஸ் தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி குருசாமி, விவரங்களுக்காக.